எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம ஓணம் சீரீஸோட 12வது ரெசிபி தான் பார்க்க போகிறது. கூட்டுக்கறி, நேந்திரக்காய், சேனக்கிழங்கு கூடவே கடலையும் சேர்த்து செய்கிற ஒரு ரெசிபியாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அரை கப்பிலிருந்து 3/4 கப்பு வரைக்கும் கடலை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம், இல்லை இருந்தால் மினிமம் 8 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் குக்கருக்குள்ளே போட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு 2 கப் அளவு தண்ணி ஊற்றி நம்ம இது கரெக்டான அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். கடலை நல்லா வெந்து கிடச்சதுக்கு அப்புறம் இதுக்குள்ளே தண்ணி கொஞ்சம் அதிகமாக மிச்சம் இருக்கணும். அந்த தண்ணியில் தான் நம்ம நேந்திரக்காய், சேனக்கிழங்கு வேக வைக்கிறது. கடலை மட்டும்தான் நம்ம குக்கருக்குள்ளே வேக வைக்கிறது. நேந்திரக்காய், சேனக்கிழங்கு ரெண்டுமே ஓப்பன் வெசலில் தான் நம்ம வேக வைக்கிறது. குக்கருக்குள்ளே போட்டு வேக வைக்கும்போது குழஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம தனித்தனி வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒன்றா தனித்தனி வேக வச்சு மிக்ஸ் பண்ணாலும் போதும். கடலை நல்லா வெந்ததுக்கப்புறம் மாற்றி வச்சுருக்கு. 3 நேந்திரக்காய், அதே அளவுக்கு சேனக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கு. இதோட கரெக்டான அளவு எப்படின்னா, அரை கப் அளவு கடலை ஊற வைக்கும்போது 1 கப் அளவு கிடச்சிடும். நீங்கள் காய்கறி 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். நேந்திரக்காய் 1 கப்பு, சேனக்கிழங்கு 1 கப்பு, அதே மாதிரி 3மே ஒரே மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை இருந்தால் கடலையிலிருந்து டபுள் குவான்டிட்டி வரைக்கும் காய் எடுத்துக்கலாம். நேந்திரக்காய் 2 கப்பு நான் இங்கே எடுத்துருக்கு, சேனக்கிழங்கு 2 கப் எடுத்துருக்கு. இது வேகும்போது கொஞ்சம் அமங்கிடும், கொஞ்சம் குழஞ்சிடும். அதனால எப்போவுமே காய்கறி கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறது தான் நல்லாயிருக்கும். இது கூடவே அரைச்சி சேர்க்கறதுக்காக கொஞ்சம் தேங்காய் வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். இது ரெடி பண்ணதுக்கப்புறம் காய்கறி எல்லாமே சேர்த்து ஒன்றா வேக வச்சுக்கலாம். 1 கப் அளவு துருவன தேங்காய், அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு வறுத்துக்கோங்க. வறுக்காமல் இது பச்சையாகவும் அரைச்சி சேர்த்துக்கலாம். அந்த டைமில் நம்மளோட கூட்டுக்கறி கொஞ்சம் வெள்ளை கலராக போயிடும். நல்ல ஒரு டார்க் கலர் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம இது வறுத்து சேர்க்கிறது. தேங்காய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை கூட சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கு. தண்ணி எதுவுமே ஊற்றாமல் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைய வேண்டியதில்லை. பாதியிலிருந்து முக்கால்வாசி இதே மாதிரி அரைச்செடுத்தால் போதும். இதுவும் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம கூட்டுக்கறி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கடலை குழிவாக இருக்கிற ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஊற்றிக்கோங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நேந்திரக்காய், சேனக்கிழங்கு அதுவும் சேர்த்துருக்கு. கடலை வேக வைக்கும்போது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன். காய்கறிக்கான உப்பு மட்டும் சேர்த்து நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலை வேக வச்சதில் மிச்சம் இருக்கிற தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னா மட்டும் கொஞ்சம் கூடி தண்ணி ஊற்றிடலாம். நான் இப்போ 1 கப் அளவு தண்ணி ஊற்றி இருக்கு. மூடி வச்சுக்கோங்க. பாதி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். அது பார்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வெந்து போகக்கூடாது. கரெக்டாக பாதி வெந்ததுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் கூடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் காரமாக இருக்கிற மிளகாய் பவுடர் நம்ம சேர்க்கறது இல்லை, பெப்பர் பவுடர் தான் அதிகமாக சேர்க்கறது. பெப்பர் பவுடரோட டேஸ்ட்டு மனம் தான் அதிகமாக இருக்கணும். அது பார்த்துட்டு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இடிச்செடுத்து வச்சுருக்கிற வறுத்த தேங்காய் அதோட மிக்ஸு சேர்த்துருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கு. வெல்லம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணால் மட்டும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். உப்பு செக் பண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால மறுபடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ பாருங்கள், இது முக்கால்வாசி வெந்திருக்கு. நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிருக்கு. இடையில நம்ம இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால பாதி வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதே மாதிரி சேர்க்கணும். ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் சேர்க்க ஆரம்பிச்சு அப்படின்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டு வரும்போது எல்லாமே வெந்து குழஞ்சி போயிடும். அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம கூட்டுக்கறியில் சேர்க்கிற மெயினாக இருக்கிற இன்க்ரீடியன்ட் இப்போ நம்ம வறுத்து சேர்க்க போகிறேன். ஒரு பேனுக்குள்ளே 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. தேங்காய் எண்ணெய் தான் வேணும், ஆயில் ஊற்றக்கூடாது. அதுக்குள்ளே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கு. கடுகு வெடித்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. உளுந்தம்பருப்பு உங்களுக்கு வேணாம் அப்படின்னா சேர்க்க வேண்டியதில்லை, அது ஆப்ஷனல் தான். நல்லா வறுத்ததுக்கப்புறம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கு. சீரகம் ஒரு டைம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2-3 காரமாக இருக்கிற வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் சேர்த்து வறுத்ததுக்கப்புறம் நம்ம சேர்க்கிறது தேங்காய் தான் இதில் சேர்க்கிற மெயினாக இருக்கிற இன்க்ரீடியன்ட். அது நல்ல ப்ரௌன் கலராக வறுத்து சேர்க்கணும். அதுதான் இதோட டேஸ்ட்டு, மனம் அப்படின்னு சொல்கிறது. இது தான் 2 கப் ஃபுல்லாகவே துருவன முத்தனை தேங்காய் தான் எடுத்துருக்கு.
நல்லா வறுத்துக்கோங்க. சும்மா இதே மாதிரி ட்ரை ஆகி மஞ்சள் கலர் கோல்டன் கலர் அந்த மாதிரி வந்தால் பத்தாது, நல்ல டார்க் கலர் ஆகணும். பாதி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நிறைய கருவேப்பிலை, நல்ல மணமாக இருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுவும் சேர்த்து நம்ம இது நல்லா டார்க் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். தேங்காய் பாதி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தீ ரொம்ப கம்மி பண்ணி வச்சு கருகி போகாமல் தான் வறுக்கணும். ரொம்ப கருகிருச்சு அப்படின்னா மனம் மாறி போயிடும், டேஸ்ட்டும் மாறி போயிடும். இப்போ இது கரெக்டாக இருக்குது. நம்ம கூட்டுக்கறிக்கான காய்கறி எல்லாமே கரெக்டான அளவில் வெந்து வற்றி இருக்குது. கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். தண்ணி வந்து கொஞ்சம் தான் இருக்குது, ரொம்ப வற்றி போகலை. இதில் நம்ம சேர்க்கிறது வந்து 2 டீஸ்பூன் ஃபுல்லாகவே பெப்பர் பவுடர். இது வந்து நீங்கள் வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக பவுடர் பண்ணி எடுத்தால் நல்லாயிருக்கும், நல்ல மணமாக இருக்கும். கடையில் இதில் வாங்கும்போது கொஞ்சம் மனம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தோணும். கொஞ்சம் பச்சை மிளகாய் கூட நான் இந்த டைமில் சேர்த்துருக்கு, 2-3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற தேங்காயோட மிக்ஸு கூடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கூட்டுக்கறி ரெடியாக இருக்குது. ரொம்ப மணமாக இருக்கிற டேஸ்டியாக இருக்கிற ஒரு டிஷ்ஷு தான் இந்த கூட்டுக்கறி. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.